மதுரையை ஆட்சி புரிந்து வந்த மலையத்துவச்ச பாண்டியனுக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லை. அவன் செய்யாத விரதமும் இல்லை. அதனால் அவன் 99 அஸ்வமேத யாகம் செய்தான். 100வது யாகம் தொடக்கத்தில் இந்திரன் வந்து தடுத்து விட்டான். 100 அஸ்வமேத யாகம் செய்பவருக்கு இந்திரன் பதவி கிடைக்குமாம். அதனால இந்திரன் தன்னுடைய பதவி போய்விடும் என்று எண்ணி தடுத்து விட்டான். இந்திரன் பாண்டியனை பார்த்து கேட்டான், நீ ஏன் அஸ்வமேத யாகம் செய்கின்றாய் என்று கேட்டான். அதற்கு அவர், எனக்கு குழந்தை வேண்டும் என்றார். அதற்கு நீ புத்திர காமேஷ்டி யாகம் செய்ய வேண்டும் என்றான். மன்னன் புத்திர காமேஷ்டி யாகத்தை மிகவும் சிறப்பாக செய்தான். யாக முடிவில் அக்னியில் இருந்து 3 வயது பெண் குழந்தை ஒன்று பாண்டியன் மனைவி காஞ்சனமாலையின் மடியில் வந்து அமர்ந்தது. காஞ்சனமாலையை கட்டி தழுவி கொண்டது. அக்குழந்தையை உற்று நோக்கிய காஞ்சனமாலையின் முகம் வாடிவிட்டது.